ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன ஒரு விஷயத்த வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது காலுக்கு ஏன் என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் மாறி மாறி பேசுகிறான்னு பார்க்காதீங்க. என் மைண்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்தும் நீங்கள் வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்புறம் கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னை போட்டு பொழகிறதுன்னு ஒரு குரூப் ரெடி ஆகிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி தான் போட்டு தள்ளியிருக்கானுங்க ஹிஸ்ட்ரியில். நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுமாரி தெரியாதனமாக சொல்லிட்டான், மனசில் இருக்க சொன்னான்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துருக்கானுங்க. அவன் சூசைட் பண்ணுற அளவுக்கு போய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அப்புறம் கதை. முதல்ல இதில் பார்ப்போம் என்ன கதைன்ட்டு. அதாவது நம்ம கால் வந்து எப்போது இந்த இடம் வந்து ரிலாக்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தூங்குறப்போ, ரெண்டாவது நீங்கள் ஒன்று பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ரிலாக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, நீங்கள் சேரில் உக்காந்துருக்கீங்களே, சேரில் உட்கார்றப்போ உங்களோட உள்ளங்காலை வந்து அப்படி கிராஸாக போட்டு உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் என்னடா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேராக காலை வச்சுட்டு உட்கார்றப்போயும் இந்த 3 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. அதாவது உங்கள் கால் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்கள் காலோட முட்டி கீழே இருக்கிற கனெக்ஷன் வந்து இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக சொல்கிறேன், இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம்லாம் அப்படியே நேராகவே இருக்கும். அப்படியே நேராக இருக்கனால பிரச்சனை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதே இன்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கெலாம் ப்ரெஷரே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமும் அதே நேரத்தில் ப்ரெஷர் இருக்கும். உங்களுக்கு இடுப்பில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகும். என்னடா குழப்பறானேன்னு பார்க்காதீங்க. இதனால் அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் தெளிவாக சொல்கிறேன். முக்கியமாக இதான் ஃப்ரெண்ட்ஸ். அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு படிக்கட்டு ஏறுறீங்கன்னா, இது உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். ஓவர் வெயிட் இருந்தால் பண்ணாதீங்க. உங்களால் முடியும் அப்படின்ற உங்களுக்கே நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஒரு படிக்கட்டு வந்து ஜம்ப் பண்ணி குதித்து இறங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. பெண்களுக்கு ஆண்களை விட ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது இந்த விஷயம் பண்ணுறதுனால. நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் இது என்னன்ட்டு. அதாவது மொதல் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி குதிக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இடுப்பு இருக்குல்ல, இடுப்புக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட் ஷாக் வந்து கிரியேட் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு 7up பாட்டிலை திறந்து லைட்டாக டப்புன்னு அடிச்சிங்கன்னா அதுலேருந்து பபுள்ஸ்லாம் மேலே வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். அந்த எனர்ஜி கன்வர்ஷன் வந்து கால் வழியாக வந்து மூளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் வந்து அதிக ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு பர்டிகுலர் நேரத்துக்கு ஆவான், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடுவான். அப்போ என்ன நடக்கும்னா, இவனுங்க 2 பேர் மட்டும் ஜாலியாக இருக்கானுங்க, ஆனால் நான் மட்டும் ஜாலியாக இல்லைன்னு நினைக்க மாட்டான். இவனுக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஏன்னா இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவம். ரொம்ப நம்ம எல்லாருக்கூடையும் ஒரு நல்லவன் இருப்பான், வேலையும் செய்வான், அந்த மாதிரி ஆள் ஃப்ரெண்ட்ஸ் இவன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.